ஹாய், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, இது வந்து ஒரு ரேண்டமான விலாக் தான். பால் சர்பத் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த பாதாம் பிசின் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வெளியே வந்து விற்பாங்க. நான் வந்து காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து குடிச்சிருக்கேன். ஸோ அந்த பால் சர்பத்தையே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் பாலில் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் வந்து பால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து தேங்காவை நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுகர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த பால் மட்டும் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே வந்து இந்த பாதாம் பிசினும் அதோட வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து முன்னாடி நாளே நைட்டு சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு மேலே கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து பால் வந்து திக்காக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாடி வந்து ஹீட்டாக இருந்ததுன்னா அந்த டைம்லலாம் அதை குடிச்சிங்கன்னா உடனே வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னா, என்னோடய ஏர் வந்து கொஞ்ச நாளாக அப்படி கேர் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ வந்து ஏர் என்ன ஒரு தேங்காய் நார் மாதிரி அவ்வளோ எனக்கு முன்னாடியே வந்து ஏர் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ பயங்கர ரஃப் ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த ஆலோவேரா அப்புறம் இந்த செம்பருத்தி பூ அதோட லீஃபு இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி வீட்டிலையே வந்து ஒரு கண்டிஷ்னர் மாதிரி வந்து எப்போவுமே வந்து இது யூஸ்வலாக நான் பண்ணுவேன். ஆனால் இதோட வந்து கொஞ்சம் வெந்தயமும் வந்து முன்னாடி நாளே ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து ஏர் வந்து நல்லாயிருக்கும். சாஃப்டாக பயங்கர சில்கியாக வந்து இதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஏர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேயே இதெல்லாம் கிடைச்சா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி வந்து ஒரு மாதிரி கம்மு மாதிரி இருக்கும். இந்த கம்மு தான் வந்து நமக்கு ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் வந்து அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். இது வந்து நாட் ஓன்லி இந்த சில்கி அண்ட் ஸ்மூத்துக்காக கிடையாது, ஹேர் க்ரோத்து கூட இது நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஹேரு எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ தான் வந்து கட் பண்ண மாதிரி இருக்க ஹேர் அதுக்குள்ளே வந்து நல்லா வளர்ந்துருச்சு. லேயர் பண்ண மாதிரியே தெரியல ஆக்சுவலாக. இது வந்து சண்டே நைட்டு அகெயின் சிக்கன் பெப்பர் அண்ட் ஹெர்ப் சாசேஜ் அப்படின்றது ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ இதை வந்து ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இது வந்து இந்த ஷேப்பில் தான் வந்து இருக்கும், ஒரு டியூபாக இருக்கும். இதை வந்து 2ஆக வந்து கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்து ஸ்டஃபிங் பண்ணணும். இதுவும் வந்து சிக்கன் மீட் மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாலே பர்கருக்கு சென்டரில் வைக்கிறது, அதே மாதிரி இதுவும் ஒரு சிக்கன் மீட்டு. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த சைனீஸ் கொரியன் பீப்புளெலாம் வந்து யூஸ்வலாக சாப்பிடுவாங்க. இது வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே வச்சுருந்தா வந்து கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு நல்ல ஹை ஃப்ரோசனில் வச்சுருப்பாங்க இது. அதை வந்து என்ன பண்ணுறேன்னா பட்டர் அப்ளை பண்ணி அதை கொஞ்சம் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து 2 பக்கமும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ண அந்த மீட்டை வச்சு டோஸ்ட் பண்ணுறது ஓவனில் வச்சும் எடுக்கலாம், இல்லை இந்த பேன் மேலே கூட வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.